வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடி கேஸை இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா, விஜயா ஸ்ருதியோட அம்மாட்ட மீனாவை ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வரப்போ ஒரு பொட்டு நகை கூட போட்டு வராம தான் வந்தா, நாங்க தான் நகை போட்டு கூப்பிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மீனாவோட அப்பா சாகாம இருந்திருந்தாரு அப்படின்னா மீனாவுக்கு கல்யாணம் ஆயிருக்குமானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேற என்ன பாவம் பண்ணாரோ, வண்டியில வந்து விழுந்துட்டாரு, கடைசியா பரிதாபப்பட்டு நாங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சோம் மீனாவை அப்படின்னு சொல்றாங்க. நான் அழுதுட்டே ரூம்குள்ள போயிடுறாங்க. மீனாவை பத்தி இப்படி அவமானப்படுத்தி பேசினதை பத்தி கொஞ்சம் கூட கில்ட்டியா ஃபீல் பண்ணல விஜயா. மீனாட்ட வந்து என்ன சமையல் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. சமையல் பண்றதுக்கு மட்டும் தான் நான் இந்த வீட்டுல இருக்கிறேனா அப்படின்னு மீனா கோவப்பட்டு பேசுறாங்க. ஸ்ருதி அம்மாட்ட எனக்கு நடந்தது பரிதாப கல்யாணம் சொல்றீங்க அப்படின்னு கோவமா கேக்குறாங்க. ஏன் அந்த கல்யாணம் நடந்துச்சு, எனக்கு யார் கூட என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு, அதை பத்திலாம் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க. பாத்தீங்களா, என்னமோ இவ அமைதியானவ பொறுமையானவன் சொன்னீங்க, இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு அண்ணாமலைட்ட கேக்குறாங்க விஜயா. நீ பேசின வார்த்தை அப்படி இருந்துச்சு விஜயா, உனக்கு எத்தனை தடவை தான் நான் அட்வைஸ் பண்றது அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. நான் உண்மையை தானே சொன்னேன், நான் எதுவும் பொய் சொல்லலையே அப்படின்ற மாதிரி விஜயா கேஷுவலா சொல்றாங்க. இவளுக்கு நம்ம தானே நகை போட்டு கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இப்ப நகை தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ரூம்குள்ள போயிடுறாங்க மீனா. விஜயா மறுபடியும் மீனாவை ரொம்ப அவமானப்படுத்தி பேசுறாங்க. நகையை பத்தி கேட்டதும் அமைதியா ரூம்குள்ள போயிட்டா பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பெரிய மகாராணி நினைப்பு இவளுக்கு அப்படின்னு திட்டுறாங்க. ரூம்குள்ள போன மீனா அவங்க போட்டிருந்த நகை எல்லாத்தையுமே கலட்டி இப்ப விஜயாட்ட வந்து கொடுக்குறாங்க. பரிதாபப்பட்டு போட்ட நகைன்னு தானே சொன்னீங்க, இனிமே உங்க நகை எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. விஜயா அப்ப கூட விட மாட்டேன்றாங்க. நீ போட்டிருந்த தாலியும் குண்டுமணி கூட நாங்க கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த தாலியை முதற்கொண்டு அவங்க கையில கழட்டி கொடுத்துடுறாங்க. இந்த டைம்ல கரெக்டா முத்து அங்க வராரு. என்னாச்சு மீனா, நகையெல்லாம் கழட்டி வச்சிருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. விஜயா சொன்ன விஷயத்த பத்தி இப்போ மீனா முத்துட்ட சொல்றாங்க. இந்த தாலியவாது எடுத்து போட்டுக்கோமா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறாரு. பொங்கலி பொண்ணு கழுத்துல தாலி இல்லாம இருக்கக்கூடாதுமா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. மீனா இப்போ அண்ணாமலைட்ட சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க மாமா, உங்க மகன் போட்ட தாலி என் கழுத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மீனா இப்போ ஒரு மஞ்சள் கயிறு மட்டும் கழுத்துல கட்டியிருக்கிறாங்க. தாலிவாது எடுத்து போட்டுக்கோமா அப்படின்னு மறுபடியும் அண்ணாமலை சொல்லிட்டே இருக்கிறாரு. இனிமே என்னோட உடம்புல நகை ஏறணும் அப்படின்னா அது என்னோட புருஷன் சம்பாதிச்சதா தான் இருக்கணும் அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. இந்த வளையலும் கம்மலும் பாட்டி எனக்கு கொடுத்தது, அதுல யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க மீனா. அப்பா பத்தி யாராவது பேசுனீங்கன்னா இனிமே நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிட்டு போயிடுறாங்க மீனா. இடையில ஸ்ருதி ரவி ரெண்டு பேருமே இப்போ விஜயா பேசுனதுதான் தப்புன்ற மாதிரி சொல்றாங்க. நீயோட அப்பா பத்தி நீங்க பேசுனது தப்புதாமா அப்படின்ற மாதிரி ரவியுமே சொல்றாரு. முத்து இப்போ ரூம்குள்ள வராரு. அவங்க பேசினதெல்லாம் தப்புதான் மீனா அப்படின்னு சொல்றாரு. உங்கள்கிட்ட என்ன நகையெல்லாம் கொடுத்தேன்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடு, எல்லாமே நான் உனக்கு வாங்கி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. பவுன்லாம் என்ன விலை விக்குது மீனா அப்படின்னு கேக்குறாரு. பின்ன வாங்கினது இல்ல, அதனாலதான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் தெரியாதுங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. எனக்கு ஒரு தாலி மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. கண்டிப்பா இந்த மாசத்துல எப்படியாவது சம்பாதிச்சு தாலி வாங்கி கொடுத்துடுறேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. அப்பாவும் வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு கொடுத்துருக்காரு, அதுக்கும் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு முத்து. கொஞ்சம் சவாரியா எப்படியாவது கண் முடிச்சு ஓட்டி சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. நீ யார்ட்டையாவது சவால் விடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருமீனா அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் ஷேரிங் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எல்லா நகையும் எப்படி நம்ம சம்பாதிச்சு வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி இப்போ முத்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கிடையில இப்போ விஜயா அவங்க ஃப்ரெண்டு பார்வதி வீட்டுக்கு போறாங்க. விஜயா பார்வதியோட பெட்ரூம்ல வந்து படுத்திருக்கிறாங்க. என்ன விஜயா இங்க வந்து படுத்துட்டேன்ற மாதிரி கேக்குறாங்க பார்வதி. இந்த மாதிரி நான் ரூம்ல வந்து படுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ஸ்ருதி வீட்டுக்கு வந்த 3வது நாளே உன்னை ரூமை விட்டு அனுப்பிட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க பார்வதி. ஒன்னும் பண்ணல, இந்த மீனா தான் தேவையில்லாம பிரச்சனை இழுத்து விட்டுட்டா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இன்னைக்கும் நகையை வச்சு பெருசா பிரச்சனை பண்ணி விட்டுட்டா அந்த மீனா அப்படின்னு மீனாவை திட்டுறாங்க விஜயா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. மீனா இந்த மாதிரி தைரியமா பேசினது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.